யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்ததை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் நமக்கு செய்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் நமக்கு செய்தது நம்ம நினைவுல ஓங்கி இருக்கிறதா? ஆமென். இந்த நாளிலே பேசும்படி இதெல்லாம் எடுத்து வைத்த வார்த்தை. ஆனால் நேற்று இரவில் ஆவியானவர் இந்த பகுதிக்கு நேராக திருப்பி இதை தியானிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். நான் உங்களுக்கு செய்தது. நம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமாய் என்று சொல்வதை விட நாம் எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டியது கர்த்தர் நமக்கு செய்தது. நாம் ஆராதனை வேளையில பாடினோமே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையினால. அந்த உலக சிநேகம் என்பது நம்மிடத்தில் உள்ளதை பறிப்பதற்கான சிநேகமாய்தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், இந்த உலக சிநேகம்லாம் ஈஸியா காணாம போயிடும். நம்மளால இனி இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற நிலைமை வரும்போது அநேக உலக உறவுகள், உலக சிநேகங்கள் எல்லாம் அப்படி மறைந்து போயிடும், காணாமலே போயிடும். நாட் ரீச்சபிள்னு வரும், ரீச் பண்ணவே முடியாது. ஆமா, பிரசிடெண்ட்டை கூட பார்த்துடலாம், இவங்கள பார்த்துட முடியாது. ஆமா, இந்த ஏரியாவில் வரோம்னா அவங்க இன்னொரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஆமா, சர்ச்சை கூட மாத்திடுவாங்க. ஹல்லேலூயா, ரீச். ஏன்னா இவங்களால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா உன்னத அன்பு, அந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்மிடத்திலிருந்து பறிக்கிற அன்பல்ல, தம்மையே நமக்காய் கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? தேவன் நமக்கு செய்தது. இந்த யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள். அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு செய்தது எல்லாமே எதின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்கிறார். சூப்பரா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு செய்யறது எல்லாமே எதன் அடிப்படையில் தான் செய்யறார்? அன்பின் அடிப்படையில். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசாம இருக்கிறதும் அவருடைய அன்பு முடிவு பரியந்தம். அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்ப, பேசாமலே இருப்பார் அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறதும் அன்பின் நிமித்தம், பேசாம இருக்கிறதும் அன்பின் நிமித்தம். ஆண்டவர் அணைக்கிறதும் அடிக்கிறதும், ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துறதும் இப்படி லைட்டா தள்ளி விடுறதும் அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பல காரியங்களை அனுமதிக்காதது அன்பின் நிமித்தம். அதே போல சில காரியத்தை அனுமதித்ததும், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும்
அதின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அவர் ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? ஆமாம், இந்த பாசம் வார்த்தையா எப்போ வரும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அது உள்ள அடக்கி வைக்க முடியாம ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது வார்த்தையா வரும். நிறைய பேருக்கு கவிதையா வரும், கேட்க சகிக்காது. இருந்தாலும் அது அப்படி பாட்டா வரும். அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அப்படி இயேசு இங்கே இந்த பூமியில பிதாவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நடப்பித்துட்டு இருக்கும்போது பிதாவுக்கு இருக்க முடியல. அது ஓவர்ஃப்ளோ ஆகியவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அந்த நேசகுமாரங்கிற வேர்டுலயே லவ் இருக்கு. அப்ப அதையும் தாண்டி சொல்றார், இவரில் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேர ஆவி பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, இதுக்கப்புறம் தான். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திரம் அப்படின்னா அன்பின் நிமித்தம். அல்ல, நான் உங்களுக்கு செய்ததை அறியீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஆமென், வாழ்ந்திருக்க வைக்கிறதும் அன்பு நிமித்தம், தாழ்ந்திருக்க வைக்கிறதும் அன்பு நிமித்தம். நீங்க இத ஒரு அஸ்திபாரமா வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை விட்டு உங்களுக்கு விலக மனசே வராது. ஆண்டவர் அன்பு நிமித்தம் செய்த சில காரியங்கள் இது யோவான் 13 அழகாய் நம்மால் பார்க்க முடியும். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அன்பினால் நம்மை அமர வைத்தார். இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் அவரோடு கூட பந்தியில் அமர வைக்கிறார். இயேசுவுக்கு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவர்கள், ஆனா அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சமூகத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல அவரோடு கூட பந்தியில். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார். பன்னிருவர் கூட, அதாவது பைபிள் அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா பார்க்கும்போது அவன் நம்மளுக்கு சீக்கிரம் எல்லாம் பைபிள் படிச்சு முடிக்க முடியாது. அவன் இன்னைக்கு இந்த அத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்போம். ஆனா அந்த நம்மளை அப்படிதான் ஆவியானவர் பார்க்க வைக்கிற அந்த கூட கூட நம்ம கூட எத்தனை பேர் இருக்க விரும்புறாங்க? நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்கிறோம்னா பின்னாடி போய் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட எத்தனை பேர் இருக்க விரும்புறாங்க? அவன் கூடவே இருக்கிறவர். அப்ப என்னை தேவன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வர, ஊழியர் முதல் விசுவாசிங்க வர, ஆமே, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்க வர, எல்லாரும் சர்ச்சைக்கு வராங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆமே, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாதிரி ஆமே, இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அன்பு. அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. அவருடைய நேசம் என்னை அவரோடு கூட பந்தி இருக்க. ஒரு சத்தியத்தை கேளுங்கள், இங்கே பந்தியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அங்கே அவரோடு கூட. இதே மத்தேயு 26:29 சொல்லப்பட்டிருக்கிறது,
ஆமென். வாசியுங்கள். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் ஆ, உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று பிதாவின் ராஜ்யத்திலே. அப்ப இங்கே அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்னன்னா, பிதாவின் ராஜ்யத்துல நான் உங்க கூட இதே போல பானம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே எதை அசட்டை பண்ணவே கூடாது தெரியுமா? கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணக்கூடாது. சிலர் அசட்டை பண்ணுவாங்க பாருங்க, கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணுவாங்க. ஏன்? ஆட்டோ வெயிட் பண்ண மாட்டான், பெயரும். ஆமாம், இன்னொரு இடத்துக்கு பெயரணும். ஆமாம், அடுத்து சொல்லுவாங்க எனக்கு இன்னால பிடிக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தங்க மேல கசப்பு இருக்கு, பந்தி எடுக்கணும். மனக்கசப்பு வருத்தத்தை வச்சு பந்தி எடுக்கக்கூடாது, யாவரோடும் ஒப்புரவாகணும். ஆமா, அப்போ பந்தி எடுக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒப்புரவாகணும். நமக்கு அந்த ஆப்ஷன் பிடிக்காது. நமக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும் தெரியுமா? சொல்லுங்க. முத பாயிண்ட் இடி இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும்? இளையும் பேரும், இளையும் பேரும். அதே போல அன்னைக்குள்ள ஃபுல் மீல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. போற வழியிலே வடையும் டீயும். ஆமா, இங்க பந்தியில இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு இன்னார எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஒப்புரவாயிட்டா முடிஞ்சது. ஆமா, ஒப்புரவாயிட்டா மேட்ரு சால்வ். அவ எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய பந்தி. இது அவருடைய அன்பு நிமித்தம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ, சர்ச்சில் மெம்பரானதுனாலயோ, ஞானஸ்நானம் எடுத்ததுனாலயோ அல்ல. என்னைக்குமே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வசதி இருக்கு, நான் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறேன், அல்லது இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன், அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட நினைக்கவே கூடாது. அவருடைய கிருபை இல்லாம இதுக்குள்ள நானும் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. தள்ளாமலே என்னை தாங்கின அன்பீதுவே, தள்ளாமலே தள்ளாமலே தாங்கின அன்பீதுவே. இன்னைக்கு நாம டிசைட் பண்றது மாதிரி நம்மளை வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு போகணுமா வேண்டாமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், இந்த வாட்டி வேண்டாம். காலையில் எழும்போது எனக்கு ஒரு லீடிங் இல்லை. லீடிங் என்ன லீடிங்? கொஞ்ச நேரம் கூட தூங்கணும். லீடிங் இல்லை, ஏவுதல் இல்லை. இன்னைக்கு போகணுமா? இன்னைக்கு வேண்டாம். என்னைக்குமே அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பு கொஞ்சம் கடினமாக நடத்துறாரு. நீங்க போய் இன்னொரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அவனை கூட்டிட்டு வந்தாதான் உங்களை நம்புவேன். அது வரைக்கும் இந்த சிமியோன் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிமியோனை கட்டி வச்சுட்டு இவங்க எல்லாம் விட்டாச்சு. இவங்க போறாங்க. யாரை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியாக glory. இந்த லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுது பாருங்க, உள்ளம் பொங்குது. இதனுடைய ரிசல்ட் தான் அப்படியே 33வது வசனம் வாசியுங்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். ஹல்லேலூயா. அன்பினால உள்ளம் என்ன செய்யுது? பொங்குது. அந்த பொங்கினது நிமித்தமாய் சகோதரர்கள் எல்லாரையும் அவன் வரிசையில யோசேப்போடு கூட பந்தியில அப்படி உட்கார வைக்கிறாங்க. ஆண்டவர், நான் எங்க கிடந்தவன்ப்பா, எப்படி இருந்தவன்ப்பா, இன்னைக்கு என்ன நீங்க இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்னப்பானா? என்ன கேட்டா சொல்லுவேன், என்ன பார்த்ததும் அவருடைய உள்ளம் எப்படி பென்யமீனை பார்த்து யோசேப்பின் உள்ளம் பொங்கினதோ
அதே போல இல்ல, அதற்கு மேலாக என்னை பார்த்து அவருடைய உள்ளம் பொங்குது. அந்த பொங்கி, அந்த பொங்கல், இந்த வாரம் நம்ம பொங்கல், அந்த பொங்குது பாருங்க, அப்படி தூக்கி கொண்டு வச்சுட்டார், அப்படி வச்சுட்டார். நம்ம எப்படி இருந்தோம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தோம், எங்க கிடந்தோம்? ஆமே ஆமே. அந்த பயங்கரமான குழி, குழியில இல்ல, பயங்கரமான குழி, உளையான சேற்றுல இல்ல, அந்த அர்த்தம். ஆனா அவருடைய உள்ள என்ன செய்யுது தெரியுமா? பொங்குது. பொங்கி என்ன பண்றா? அப்படியே கை நீட்டி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அன்பின் நிமித்தம் என்னை அமர வைத்திருக்கிறார். அலைந்தேன் பல நாள் உம்மையோ அறியா, மறந்தே திரிந்த கைகளை உயர்த்தி அழைத்தே. பொங்குதவருக்கு, பொங்குதவருக்கு. இளைய குமாரன் வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு இடம் கேட்கறதுக்கு வரான். ஆனா அன்பு பொங்குது தகப்பனுக்கு. தகப்பன் எங்க கொண்டு வைக்கிறார் தெரியுமா? வீட்டுல அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அங்க அமர வைக்கிறார். இன்னைக்கு தேவ சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கணும், என்ன நான் எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்? அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. அவருடைய அன்பு, அதுவும் சாதாரண அன்பு அல்ல, பொங்கி வழிகிற அன்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் இருக்க போகிறவர்கள் விசேஷமாய், ஆமென், நான் பாத்திரமான இல்லை, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்லை, நான் இதற்கான பாத்திரம் அல்ல, ஆமென், இது கிருபை வேறொன்றுமில்லை, ஆமென். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே, நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே. அப்படி அவர் பொங்குது, பொங்குது. அந்த பொங்குறதுனால அப்படி தூக்கி கொண்டு வச்சுட்டார். ஹல்லேலூயா. மோவாபில இருந்து பெத்லகேமுக்கு நகோமி வரும்போது அவளோடு கூட ஒருவள் கொண்டு வரப்பட்டாள். அவள் பெயர்தான் ரூத். யார் கண்லையாவது தய கிடைக்கும்னா நான் போய் கொஞ்சம் கதிரை பொறுக்கிட்டு வரேன் அப்படி சொல்லி போகும்போது ஒரு வயல் நிலம் அவளுக்காக ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள அவ என்டர் ஆகிறான். யாருமே தடுக்கல. ஆமென். மோவாபிய ஸ்திரீ பார்த்த உடனே தெரியும், பார்த்த உடனே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. வெளியூர்ல வேற ஜாதி, வேற, அதாவது 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காதது பார்த்த உடனே தெரியும். ஆமென். ஆனாலும் அவளுக்கு முன்னாடி டோர் அடைக்கப்படல. இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. பரிசேயன் சீமோன் வீட்டுல இயேசு பந்தி இருக்கும் போது பாவியாகிய ஸ்திரீ வீட்டுக்குள்ள வர. ஏன் தெரியுமா? அவளுக்கு டோர் அடைக்கப்படல. உள்ள யார் இருக்கிறா தெரியுமா? இயேசு இருக்கிறார். இயேசு மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னா ஒரு பாவியாகிய ஸ்திரீ வரும்போது வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இல்ல. ஆமென். பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்கிறதுனால நம்ம இங்க வரல, இயேசு இருக்கிறதுனால.
அதனாலதான் நம்ம லைஃபோட காரணரே யாரு தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ். இந்த அம்மா உள்ள என்ட்ராகிறாங்க. போவாஸ் வரார். அவர் கண்ணில் யார் தென்படுறானா அந்த கூட்டத்திலேயே இருக்கிற லாஸ்ட். ஆமா, நீங்க கடைசியா இருக்கிறீங்க பாருங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கிறா தெரியுமா? அவர் கண்ணில் ஃபர்ஸ்ட் மாட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. அதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன். கடைசியா இருக்கிற எலிசா எலியாவின் கண்ணில் மாட்டினார். கடைசியா இருக்கிற தாவீது கர்த்தரின் கண்ணில் மாட்டினார். கடைசியா நின்ன ரூத் போவாஸ் கண்ணில் மாட்டினார். உங்களை கடைசியா வச்சிருக்கிறது உங்களை தள்ளுறது கல்ல. ஆமென். ஆண்டவரே, எல்லாத்துலயும் நான் தான் லாஸ்ட் வரேன். நீ வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் தான்ப்பா கடைசி. வசதியில பார்த்தா கடைசி, படிப்புல பார்த்தா கடைசி, திறமையில பார்த்தா கடைசி, எல்லாத்துலயும் கடைசி சொல்லும் போது போவாஸ் வந்து சொல்லுவார், இவன் யாரு? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் உலக கணக்கு வேற, அவருடைய கணக்கு வேற. உலக ரேங்க் வேற, அவருடைய ரேங்க் வேற. ஹல்லேலூயா. யாராவது அப்படி ஃபீல் பண்ணிட்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல சமீபத்துல தூரத்துல இருந்தது கேட்கிற சில உள்ளங்களோடு பேசுகிறதை என் ஆவியிலே உணர்கிறேன். அவருடைய அன்பு உங்களை அமர வைத்திருக்கிறது. அதனாலதான் ஒரு பாட்டு உண்டுல, எனக்கு சரியா தெரியாது, எந்த நிலையில் நான் இருந்தாலோ, தெரியுமா? ஜஸ்ட் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஆமென். நிறைய வித்தியாசமா கேக்குது. ஓகே, ரைட். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தம் எந்த நிலையில். ஆமா, இது வந்து உலக அன்புல அப்ளை ஆகவே செய்யாது. சான்ஸே கிடையாது. இந்த பொங்க ஆரம்பிச்சதும் சகோதரர்களுக்கு நிறைய பொங்க வச்சுட்டார். அவங்கள உட்கார வை. அன்பு. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றார். ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டார். அன்பின் நிமித்தம் கர்த்தர் உங்களை அமர வைத்தது உண்டானால் திருப்தி அடைய வைக்காம கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவள் வந்தது திருப்தி அடைய அல்ல, அவள் வந்தது பசி போக்க. ஹல்லேலூயா. ஆமே. ஆனா அவர் உட்கார வச்சிட்டார். அறுப்பறுக்கிறவர்கள் அருகே. இது அன்பு. நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேனே, உம் மடியில் நான் தேற்றப்பட்டேனே, உம்மாலே நான் வாழ்க்கை பெற்றேனே.
இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க மட்டும் இல்ல, நீங்க தேவ சிம்மத்தில் அமரும் போதெல்லாம் நினைக்கணும், அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. யோனத்தான் நிமித்த தயவு பாராட்டு பக்க யாராவது இருக்கிறாங்களா? தாவீதுக்கு உள்ளம் பொங்குது. ஆமென். சீபா சொல்ற ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜாவே. அதனால அவன் உங்க வீட்டுக்கு வெளியே இல்ல, நம்ம ஏரியா எல்லைக்கு வெளியே ஒரு வீட்டுல இருக்கிறான். தாவீது இங்க பாரு, இந்த அன்பு எழும்பிட்டுன்னு வைங்களேன், இந்த லாலாம் பார்க்கவே மாட்டார், அவர் லவ்வை தான் பார்ப்பார். ஹல்லேலூயா. லவ்வுக்கு மேல லா கிடையாது, லாக்கு மேலதான் லவ். ஆமே. பிரமாணத்தின்படி பார்த்தா எத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கிறோம். நான் இதுல ஒளிஞ்சிருவேன், நான் கிடையாது. ஆமே, நான் இதுல ஒளிஞ்சாலும் தெரியுமே, அது வேற. ஆமே, எத்தனை நீதிமான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம லால வந்தவங்க கிடையாது, லவ்ல வந்தவங்க. ராஜா சொல்ற அவனை கொண்டு வா. இப்ப மேவி போசேத்தை தூக்கிட்டு தான் வர முடியும். மேவி போசேத்துக்கு என்ன இல்லை? இல்ல. மேவி போசேத்துக்கு இல்ல. மேவி போசேத்துக்கு எதா இருந்திருந்தா அவனையும் கொண்டிருப்பாங்க. ஆமே. சிலது இல்லாததுனால இன்னும் உயிரோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. சிலது இல்ல, அதனால இருக்கிறோம். நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க? இல்ல, அதனால இருக்கிறோம். எல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு நாம இல்ல. ஹல்லேலூயா. எதுவும் இல்ல, அதனால இருக்கிறோம். எது இல்லையோ அது இருந்திருந்தா இல்ல. ஆமே. ஹல்லேலூயா. மோசேக்கு எல்லாத்துலயும் அற்புதம் செஞ்சார், வாய் மட்டும் கொடுக்கல. சிலருக்கு வாய் கொடுத்தா, இவர் மோசே அதை நான் பார்த்துக்கிறேன், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஹல்லேலூயா. நிறைய சில ஆண்டவர் எனக்கு மட்டும் பேசுற திறமை இருந்தா நீ என்னையே விரட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் வேண்டாம் வேண்டாம். சிலது இல்லை. ராஜா சொல்ற தூக்கிட்டு வா அப்படின்னு. இப்ப மேய்போசேத்தை தூரத்துல இருந்து தூக்கிட்டு வராங்க. எல்லைக்குள்ள அங்க பிரமாணமே என்ன தெரியுமா? சப்பானியும் முடவனும் உள்ள வரக்கூடாது. அந்த டாபிக்குள்ள நான் போகல. இப்ப வரும்போது எல்லாரும் தடுத்திருப்பாங்களா இல்லையா? மேய்போசேத்தை தடுத்திருப்பாங்க. அவன் நிறுத்து. உடனே சொல்லுவான், ராஜா ராஜா. தடுக்க வந்தவன் எல்லாம் தள்ளி தள்ளி போறான். ஒரே ஒரு காரியம் தான், ராஜா வர குறை சொல்லி இருக்கிறார். அவ்வளவுதான். யாரும் நம்மை தடுக்காம இன்னைக்கு நம்ம உள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அன்பு நிமித்தம் சேர்ந்து உள்ள வந்து இப்படி கேட்கிறான், செத்த நாயை போல இருக்கிற என்ன நீங்க நோக்கி பார்த்தீங்களே. சொல்றார், மேய்போசேத்தே பயப்படாத, உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் நான் திருப்பி கொடுப்பேன். அது மட்டும் இல்ல, என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். வேதம் சொல்லுகிறது, மேய்போசேத் ராஜாவின் பந்தியில் 2 சாமுவேல் 9:13 நித்தம் அசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினாலே எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலம் முடமாயிருந்தது. அவன் எருசலேமிலே. அவன் மேய்போசேத்தை பார்த்து கேட்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்பின் கைட்டா என்னை என்னைக்குமே இன்னைக்கு விட்டா பாடிட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய அன்பை பேசினா வார்த்தைக்கு வார்த்தை பாட்டு தான் வரும், அதுக்கு மேல ஒண்ணுமே வராது. தேவனுடைய அன்பு அவ்வளவு பெருசு. இன்னைக்கு நம்ம கொண்டு வரப்பட்டு எங்கேயோ இருந்தோங்க, தூரமாய் கிடந்தோம். ஆமே, காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம். ஆமே, இந்த லா படி பார்த்தா நம்ம மேல என்னதான் எரியணும் தெரியுமா? கல்லு தான் எரியணும். ஆனா அதுக்கு மேல அவர் வைத்த லவ், அன்பு, அன்பினாலே இழுக்கப்பட்டு, அன்பினாலே சேர்க்கப்பட்டு, அன்பினாலே அவர் சந்நிதியிலே அவரோடு கூட பந்தியிலே அமர வைத்திருக்கிறார். அன்பு நிமித்தம் அவர் செய்த 2வது காரியம்,
யோவான் 13வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும், தேவனிடத்திற்கு போகிறதையும், தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, இயேசு அறிந்து. நல்ல கவனமா கேளுங்க. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார். இப்ப எங்க போக போகிறார்? தேவனிடத்தில் போக போகிறார். அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் போகும்போது சிலர் பார்த்துருக்கீங்களா, சில ஏரியால இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போவாங்களாம் கேட்டா இல்லை. ஆனா அவங்களுக்கு எது ரொம்ப தேவையோ அதை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. எது ரொம்ப தேவையோ, சில சின்ன பிள்ளைங்கள்லாம் வெளியே எங்க போனாலுமே சில பிள்ளைங்க பாருங்க கையில ஒரு சின்ன டால் வச்சிருப்பாங்க. அதை மிஸ் பண்ணவே கூடாது. அவங்க யார் யாருக்கு எது எது ரொம்ப ப்ரெஷியஸோ அதை விட்டுட்டு போக அவங்களுக்கு என்ன இருக்காது தெரியுமா? மனசே இருக்காது. இப்போ இயேசு போகிறதை அறிந்து இவர் இப்படியே போயிட்டாருன்னா, அதாவது இவர்களை சுத்திகரிக்காமல் போயிட்டாருன்னா இவங்களை விட்டுட்டு போனதுக்கு சமம், இவங்களை இழந்துட்டு போனதுக்கு சமம். இயேசு பாருங்க, எல்லாத்தையும் இந்த பூமியில விட்டார், எதுவுமே வேண்டானே விட்டார். எதுவாலையும் சத்துருவால அவரை வஞ்சிக்க முடியல. ஆனா அவர் எதை இழக்க விரும்பல தெரியுமா? யாரை இழக்க விரும்பல தெரியுமா? தம்முடையவர்களை இழக்க விரும்பல. அதுதான் தாம் தேவனிடத்தில் போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சாப்பிட்டுட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு தெரியுது, இதான் லாஸ்ட் சப்பர். நான் போறேன், நான் இப்படி சும்மா இவங்க கூட சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா இவங்களுக்கு என்கிட்ட பங்கு இல்லாம போயிருமே, இருக்கக்கூடாது. உடனே எழுந்து போஜனம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எழும்புறா. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போதெல்லாம் எழும்ப மாட்டோம். அப்படி நம்ம எழும்புறோம்னா அதை விட ஏதோ ஒரு அவசரமான காரியம் நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது. இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எழும்புவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே எழும்புறார் அப்படின்னா அதுல ரொம்ப கவனமா இருக்கிறார். எதுல கவனமா இருக்கிறார்? என்னுடையவர்களை நான் இழந்துடக்கூடாது, என்னுடையவர்களை நான் இழந்துடக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய இந்த நேசம்தான் நாம் கழுவப்பட காரணமாக இருந்தது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்னையும் உங்களை தேவனுடைய இரத்தத்தால கழுவப்பட்டவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிற செய்தி, நம்மை தேவன் இழக்க விரும்பவில்லை. நான் இரத்தத்தால கழுவப்பட்டவன்கிற நிச்சயம் உள்ளவர்கள் மட்டும் கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க. ஆமென். நம்மை தேவன் இழக்க விரும்பல. ஆமென். என்னால அவருக்கு என்ன லாபம்? நான் அடிக்கடி நினைப்பேன், நம்மளால என்ன லாபம்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இழக்க விரும்பல. பாருங்க, தாவீதால லாபம் உண்டு. தாவீது தன் சிறுமையிலிருந்தே ஆலயத்துக்குன்னு நிறைய என்ன பண்ணிட்டாரு? சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பைபிள்ல இருக்கிற அவர் தெரிந்தெடுத்த எல்லாரால ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு லாபம் உண்டு. நம்மளால என்ன லாபம்? ஆனாலும் இழக்க விரும்பாம அவர் ஒரு துணியை, ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கழுவுகிறார், அடுத்து துடைக்கிறார். கழுவுகிறார், துடைக்கிறார். உடனே பேதுரு தடுக்கிறான், வேண்டாண்டவரே. அப்ப இயேசு சொல்லுவார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இப்ப தெரியுதா? நீங்க நல்ல கவனிங்க. பேதுரு கெஞ்சி கழுவப்படல, ஜீசஸ் அவனை கன்வின்ஸ் பண்ணி கழுவ வைக்கிறான். நான் கழுவப்பட்டது காரணம் என்னுடைய அந்த ஒரு, அவர் என்ன பட்சமா பேசி நயங்காட்டி என்கிட்ட பாசமா பேசி 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 சில பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது உனக்கு அது வாங்கி தருவேன் இது வாங்கி தருவேன்னு சொல்லி தண்ணியில தள்ளி விடுறது போல, நான்
பயங்காட்டி. நம்ம செயல்கள் என்று சொல்வதற்கு பேதுரு தடுத்ததும், நீங்கள் அப்படி கழுவவே கூடாது அப்படி தடுத்ததும், இவன் போனா போட்டு எப்படி மறுதலிக்க தான் போறான், நமக்கு தான் யோவான் இருக்கான், அப்படி திரும்பல. எவ்வளவு ஒரு பொறுமையா பேசி அவனுக்கு புரிய வச்சு. பேதுருட்ட இயேசு பேசும்போது இயேசு எங்க இருந்து பேசிட்டு இருக்கிறார் தெரியுமா? பேதுரு பாதத்துல இருந்து எவ்வளவு இறங்கி வந்தார் பாருங்க. அவர் எங்க இருக்கக்கூடியவர்? அவரை கண்ட ஏசாயா கண்ட காட்சி என்ன? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்கிறவர் பேதுரு கழுவுறதுக்கு விடாம இருக்கும்போது அவர் இறங்கி வராரு. எங்க இருந்து பேசுறார் தெரியுமா? பேதுரு கால்ல இருந்து பேசுறாரு. நான் உன்னை கழுவலனா, அவன் நான் அவர் காலை பிடிச்சல்ல, நான் கழுவப்பட்டது, அவர் என் காலை பிடிச்சா. இந்த அன்புக்கு முன்பதாக நான் அவர் காலை பிடிச்சல். நம்ம என்ன, அவர் இவ்வளவாய் தம்மை தாழ்த்தி, ஒரு பக்கம் பிதா மேல இருக்கிற அன்பு, இன்னொரு பக்கம் இந்த பாவி மேல இருக்கிற அன்பு. ஹல்லேலூயா. அவர் அப்படி உட்கார்ந்து காலை கழுவும் போது பேதுரு, ஏன் காலை கழுவ கூடாது? பேதுருவே காலை பிடிச்சிட்டு, பேதுருவே நான் கழுவலைன்னா பங்குல பேதுருவே, எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமே இல்லாம போயிடும். அற்புதத்துக்காக மட்டும் இயேசுவின் இடத்துல வருகிறவர்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே கிடையாது. கானானிய ஸ்திரீ வந்தா அவளுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அற்புதம் கிடைச்சது, போயிட்டாங்க. 100க்கு அதிபதி வந்தான், சம்பந்தம் கிடையாது, அற்புதம் கிடைச்சது. சுகத்துக்காக, அற்புதத்துக்காக, விடுதலைக்காக வருகிறவர்களுக்கு அவர் கொடுப்பார். அவரிடத்தில் இருக்கிறது சம்பூரணமாய் கொடுக்கிறவர். ஆனா சம்பந்தம் அவரோடு வேணும்னா கழுவப்பட்டு தான் ஆகணும். இயேசுவின் இரத்தத்தால ஒருத்தங்க ஒப்பு கொடுக்கணும். பேதுரு ஒப்பு கொடுக்கிறான், என் கால்களை மட்டுமல்ல ஆண்டவரே, என முழுவதுமாய். பேதுருவும் பாருங்க, இது இப்படி அவர் அந்த உறவை ரொம்ப வேல்யூ பண்றார் ஜீசஸ். நீங்க எல்லாத்தையும் விட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பிட்டீங்கன்னு வைங்கள, அவ்வளவு உங்களை ஆனர் பண்ணுவார். நீ தீழ்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்துட்டேன்னா உங்களை எப்படி வைப்பார் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? என் காலா இருப்பான்னு சொல்லல, என் வாயா இருப்பாங்கடா. ஹல்லேலூயா. அவருக்கு அவ்வளவு அதை கொண்டாடுவார், அவ்வளவு அவருக்கு பிடிக்கும். சரி, நான் கழுவப்பட அவர் எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் இந்த ரத்தம் எவ்வளவு விலையேற பெற்றது தெரியும். ஆமே, ஒவ்வொரு முறை தேவ சிம்மத்தில் இந்த எண்ணம் நம்மில் ஓங்கி இருந்தா நமக்கு என்ன செய்ய மனசு வராது தெரியுமா? மீண்டும் கரைப்படுத்த மனசு வராது. இன்னைக்கு ஒருத்தங்க பந்தியில இருந்ததுக்கு அப்புறம் போய் மீண்டும் பழைய பாவத்தை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் காலை பிடிக்கிற அளவுக்கு இறங்கினதுக்கு அப்புறமும் குதிகாலை தூக்கினான். பேதுரு காலை பிடிச்சது போலதான் யூதாஸ் காலையும் பிடிச்சார். அவன் குதிகாலை தூக்கினான் இருக்கு. குதிகால் அப்படி கால் அப்படி தட்டி விட்டுட்டு எழுப்பி போறான். ஹல்லேலூயா. அவனுடைய முடிவு, ஆமென். ஜீசஸ் சொல்லுவார், இவன் பிறக்காம இருந்திருக்கும். ஆமென். குதிகாலை தூக்கினான். ஆமென். அவர் காலை பிடிக்கிறார், அப்படி தட்டி விடான். அது அப்பம் புசித்தவன் எனக்கு எதிராக தன் குதிகாலை தூக்கிட்டான். நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் எப்படி கழுவப்பட்டேன்? அப்பா, நான் உங்க பாதரட்சையின் வாருக்கு கூட சமம் கிடையாது. அப்படிப்பட்ட என் காலை பிடிச்சு கழுவுறீங்களாப்பா. இதை சொல்லும் போதே என் உதடெல்லாம் ஆடுது. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். அந்த சிலுவையின் அளவை நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த 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 மரத்துண்டின் அளவை வச்சு பார்க்க கூடாது. இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ, இதுதான் அவர் பாராட்டின அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவது, அன்பு நிமித்தம் அவர் செய்த காரியம் கற்றுத் தருகிறார். யோவான் 13வது அதிகாரம் 16, 17 வசனங்கள்.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. 17. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், நீங்க இவைகளை அறிந்திருக்கிறபடியினால், இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாக. இங்கே கர்த்தர் என்ன முக்கியமா கற்றுத் தருகிறார் அப்படின்னா தாழ்மை. தாழ்மை. ஆமென். அதே 13வது அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப தாழ்த்துறார். பொதுவா ஒருத்தங்களுக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது தாழ்த்துவாங்க பாருங்க. எல்லாம் கொஞ்சம், எல்லாம் இல்ல, கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிச்சாலே நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுது, நம்ம லெவல் என்ன ஆகுறது, நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம அவங்கள்ட்ட போகக்கூடாது, அவங்க நம்மள்ட்ட வரணும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம வழியில நம்மளை பார்த்து இப்படி வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துடுங்க, ஓகே வந்துடுவோம். கொஞ்சம் உயர்ந்ததுக்கு அப்புறம் என்னை வழியில பார்த்து தான் சொன்னாங்க, எனக்கு வீட்டில் கார்டு தரல, வீட்டில் கார்டு தந்தா நான் இல்லாத டைம் வந்துட்டாங்க. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கோச்சிக்காதீங்க. ஹல்லேலூயா. See, எல்லாமே தம்மிடத்தில், அப்ப எல்லாமே இப்ப அவர்கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் துண்டை கட்டிட்டு போய் காலை கழுவுறார். நீங்கள் இதை அறியணும், ஆண்டவருக்கு எது பிடிக்காது அப்படின்னா மேட்டிமை, பெருமை, இது பிடிக்கவே பிடிக்கும். தாழ்மை, மனத்தாழ்மை அப்படிங்கிறதுக்குனுடைய சரியான டெபினிஷனே என்ன அப்படின்னா, எல்லாரை விட நான் தான் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வராம ஒருவன் தன்னை காக்குறான் தெரியுமா, அதுதான் உண்மையிலேயே மனத்தாழ்மையினுடைய அடையாளம். பைபிள் அது அழகா சொல்லுது. பிலிப்பியர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், அடுத்த வார்த்தையை கவனியுங்கள். மனத்தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். நம்மளால அப்படி எண்ண முடியலைனாலே நமக்குள்ள என்ன இருக்கு? சரி, அப்படி சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள என்ன இல்ல? தாழ்மை இருக்கும். நம்ம செருப்பு போடாம தான் வரும். நம்ம அப்படியே இருப்போம். சில தாழ்மை உச்சத்துல குளிக்காம கூட வருவாங்க. அந்த தாழ்மை வெளியே காட்டு, ஐயோ இவங்கள மாதிரி மனத்தாழ்மை இருக்கு தெரியுமா? ஆமே, அப்படி வந்திருக்கு மச்சான், உங்க பக்கத்துலயே இருக்கிறேன், இனி இவர் வேற எப்போவாது கை கொடுக்க சொல்லுவார். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், கைய ஷாலுக்குள்ள அப்படி மறைச்சு வச்சிடும். அவங்க தேடி தேடி கண்டுபிடிக்கட்டும். ஷாலுக்குள்ள வைக்கும் போது சொல்ல, இந்த நீங்க அப்பம் கொடுக்க வரும்போது தயவுசெய்து கையை மறைச்சு வைக்காதீங்க. சிலருக்கு டவுட்டா இருக்கு, உங்களுக்கு மேல கை இருக்கா இல்லையா? ஒரு மேன்மையா புருஷன், நீங்க உங்க சொந்த மனைவியை மேன்மையா எண்ணுங்கள். அதே போல மனைவிகளே உங்க சொந்த புருஷன், நீங்களும் இருக்கிறீங்க, அவரை பாருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமே. சில பாருங்க, மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, புருஷன் படிச்சிருக்க மாட்டாரு. நான் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு, அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ண, ஆண்டவர் இப்படி செட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமா. சிலர் புருஷன் நல்லா வேலை பார்ப்பாரு, மனைவி வேலை பார்க்க மாட்டாங்க. நேரம் சொல்லுவார், நான் சம்பாதிச்சு போடணும், நீ தின்னு தின்னு வாசலுக்கு வெளியே வர முடியாம அப்படியே இரு. இப்படியெல்லாம் இல்ல, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையா. அதனாலதான் புருஷனை தலையாகவும் மனைவிய சரீரமாகவும் வச்சிருக்கிறார். ஆமே. தலை இல்லைன்னா தெரியும், தலை மட்டும் இருந்தாலும் தெரியும். ஆமே, ஒண்ணும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் எப்படி இணைச்சு வச்சிருக்காரு, எதையுமே மேன்மையா மேன்மையா நினைக்கிறேன். அற்பம், அந்த ஒருத்தங்களை நான் அற்பமா பார்க்கிறேன், அதுதான் அதுக்கு ரீசனே எனக்குள்ள ஏதோ ஒரு விதத்துல மேட்டிமை குடியேறிட்டு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை.
இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் ஆமென். வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பல கைகளை உயர்த்தி சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. இந்த ஆண்டவர்கிட்ட டெய்லி சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். பொதுவாகவே இந்த ஆவிக்குரியவர்களை பிடிக்கிற பெருமை உண்டு. அது ரொம்ப டேஞ்சர். இது ரொம்ப ஜெபம் பண்ணும்போது ரொம்ப ஜெபம் பண்ணணும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நம்ம அறியாமலே நான் ரொம்ப இந்த பரிசையனை வந்து பிடிச்சி பார்த்தீங்களா, நான் வந்து உபவாசம் பண்ணுறேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் இப்படி தான் வாய் திறந்துட்டேன். நான் 2008லயோ 2009லயான்னு நினைக்கிறேன், 2009லயோ 2010லயோ இந்த ஆகஸ்ட் ப்ரேயரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 வேளை சாப்பிடாம கண்டினியூஸாக ஃபாஸ்டிங். அந்த டைமில் ஃபாஸ்டிங் அப்படி போகுது, ஃபயர் தான் போகும். அப்படி நைட்டு ஃபுல்லாக ஜபம், அப்படி ஜபம், அப்படி இப்படி போச்சு. ஒரு 8 நாள் 10 நாள் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்படி நம்மளை அறியாமல் ஒரு பெருமை வந்து பிடிச்சது. நமக்கு தெரியலை, நமக்கு அடி வாங்கின பிறகு தான் தெரியும். ஆமாம், அது வரை நமக்கு தெரியாது. அப்படி வந்தோன்னா யாராவது சிலர் வந்து அப்படி சர்ச்சில் அப்போ நான் நடத்த மாட்டேன், நான் பின்னாடி இருப்பேன், அப்பா தான் நடத்திட்டு இருப்பாங்க. யாராவது அப்படி ஒரு 12 மணி ஆகும்போது 1 மணி ஆகும்போது ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிடுவோம். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். ஒரு வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு ஆயிட்டு. அவ்வளோதான். குடலெல்லாம் புண்ணாகி எனக்கு வாயெல்லாம் புண்ணு, இங்கிருந்து தண்ணி கூட குடிக்க முடியாது. ஐயோ, என்னால் தாங்க முடியல. அப்போ நான் நினைக்கிறேன் ஃபாஸ்டிங்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் சும்மா பாதிக்கப்பட்டவனுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அப்புறம் தான் யோசனை, இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு மத்தியானம் திடீர்னு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் கட்டுத்தர ஆரம்பித்தார். ஏதாவது ஒன்று உனக்கு செய்ய முடியும்னா அது நான் கிருபை தந்து தான் நீ செய்கிற. அந்த கிருபையை நான் விளக்குனதும் எப்படி ஆச்சு பார்த்தியா? கொஞ்சம் நீ அவ்வளோதான், வேற ஒன்றும் இப்படி 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 ஒரு பார்வை முடிச்சுது. அவ்வளோதான். நமக்கு சின்ன விஷயம்தான், சின்ன விஷயம். நான் என்ன சொன்ன பிரச்சனை இல்லைல்ல. ஆமென். ஹல்லேலூயா. என்னால் இப்போ உபவாசமே இருக்க முடியல. உபவாசம் இருந்து அவரு கஷ்டமாச்சு. அதனால கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விடல. அதனாலதான் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை கதவை பூட்டிட்டு உள்ளே இரு. வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? தாடியெல்லாம் வளர்த்துட்டு. ஏன்னா லெங்க் டேஸ், அதனால லெங்க் தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. ஆமென். சிலருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. ஆமென். வெளியே வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? நல்லா தின்னு கொளுத்துட்டு வரதை பாரு. அதனாலதான் பிரதர் நாங்கள் அப்படி வரோம். அப்படி வரும். உண்மையில் சபையா ஜெபிக்கிறது வேற, இந்த பர்சனல் இருக்கு தெரியுமா? அதை வந்து நீங்க நீதியா போட்டுட்டு வரக்கூடாது. உங்களை பார்த்தா வந்து நார்மலா இருக்கும். அவர் சொல்லணும். அனனியாட்ட சொல்றாரு, நீ போய் தமஸ்கு தெருவில் சவுல் எனப்பட்டவனை போய் தேடு, அவன் ஜெபித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னார். அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். இது சில ரொம்ப வரம்பெற்ற ஊழியக்காரங்கள்லாம் சம்டைம்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க, நான் 3 days ஃபாஸ்டிங் இருக்க போறேன், உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புன்னு அனுப்புங்க. ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார் ஜெப குறிப்பு. கடைசியில் அவர் ஜெப குறிப்பு அனுப்புவார், எனக்கு முடியல, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தனியா ஜெபிக்கும் போது தெரியவே கூடாது. எங்க அப்பாட்ட யாராவது பாஸ்டர் உங்க பிரேயர் டைம் என்னன்னு கேட்டா 24/7 சொல்லிட்டு போயிடுவாங்க.
அவ்வளவுதான், நீ கண்டுபிடிச்சுக்கோ. ஏன்னா சில ப்ரேயர் டைம் கேட்டுட்டு அந்த டைம்ல வந்து நிப்பாங்க பாருங்க, இயேசுவை தள்ளி உடைய மாதிரி. ஆமே, இந்த தாழ்மை வந்து நமக்குள்ள நம்ம டெய்லி இருந்து யோசிக்கணும். அதனாலதான் இயேசு சீஷர்களை பார்த்து சொல்வார், எல்லா மனுஷரும் புகழும் போது உனக்கு ஆப்பு ரெடி ஆயிட்டுன்னு நினைச்சுக்கோ. உங்களுக்கு ஐயோ, நம்ம கூட எல்லாரும் இந்த தப்பு பண்ணிடுவோம். நம்ம கூட அப்படி நம்மளை அறியாம பேசிடுவோம். கொஞ்ச நேரம் பேசி முடியாது, நமக்குள்ள உடனே அந்த நெஞ்சு கிடந்து அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிக்கணும். அப்படி அடிக்கலைன்னா கொஞ்சம் கஷ்டம்னு அர்த்தம். ஆமே, நீங்க ஒண்ணு வேண்டாம், யாரையும் சோதிக்காதீங்க. கொஞ்சம் நீங்க உங்க பிரேயர் லைஃபை, உங்களுடைய இந்த வேதத்தோடு உள்ள நெருக்கத்தை ஒரு 2 பேர்ட்ட சும்மா ஷேர் பண்ணி பாருங்க. அடுத்து அதில் ஒரு பெரிய சோதனை வரும். சும்மா அது வந்து நாங்கள் இந்த ப்ரேயர் டைம்ல நான் வந்து இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணி சும்மா ஒரு 2 பேர்கிட்ட நீங்க பேசி சும்மா அப்படி பேசினாலே போதும். ஆண்டவரே அலோவ் பண்ணுவார் அந்த சோதனைக்கு. ஆமே, அவரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, 2 கையோடு நரகத்துக்கு போறதை விட 1 கையோடு பரலோகத்துக்கு வா. இதுதான் ஆண்டவர். கொஞ்சம் அப்படி நாங்கெல்லாம் முந்தி எப்படி பண்ணோம் தெரியுமா, அது அப்படி முந்தி சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா, அது முந்தியே தான் இருக்கும். இன்னைக்கு அது வராது. எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் வைத்திருக்கிற செட்டப்பை முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை. அப்ப நான் முன்னாடி என்ன செஞ்சனோ அதை விட பின்னாடி மகிமையா இருக்கணும். இதுதான் தேவன் வைத்திருக்கிறது. அதுக்கு நம்ம தடையாயிடக்கூடாது. அதனாலதான் இயேசு கற்றுத்தருகிறார். கற்றுத்தாரும் நான் கடைபிடிப்பேன், சொன்னதை செய்து முடித்திடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இன்னும் 2 வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். 4வதாக, அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், எச்சரிக்கிறார். 18-19 வாசியுங்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கி. ஆண்டவர் வார்ன் பண்றார், எச்சரிக்கிறார். எப்பொழுது எச்சரிக்கிறார் பாருங்கள், 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் அறியும்படி, விசுவாசிக்கும்படிக்கு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்னிங் வந்து நடந்த பிறகு வராது, நடக்கிறதுக்கு இப்ப ஒன்னும் நடக்கல. இப்போ என்ன, இப்போ நான் பந்தியில தானே இருக்கிறேன், இப்போ நான் அவர் சமூகத்துல தானே இருக்கிறேன். ஆனா வார்னிங் வருது. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, வார்னிங் வருதுனாலே அடுத்து நடக்க போகுதுன்னு அர்த்தம். வார்னிங் அசட்டை பண்ணின ஒருத்தன் தான் யார் தெரியுமா, காயின். ஆண்டவருக்கு தெரியும் அடுத்து என்ன செய்ய போறான். அதனால கர்த்தர் சொல்லிட்டார், பாவம் உன் வாசற்படியில படுத்திருக்கு, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு, அடுத்து இவன் இதை தான் செய்ய போறான். அதனால வார்ன் பண்றான். இவனை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நான் என்ன தப்பு பண்ண போறேன். அந்த வார்னிங் அவன் அசட்டை பண்ணிட்டான், அதை அவன் மைண்ட் பண்ணல. நம்ம நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்போங்க, ஆனா அடுத்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு வார்ன் பண்றார். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனானான் பைபிள்ல இருக்கு. நோவா அப்ப அதுக்கு முன்னாடி பாவியாட்டா இருந்தான் இல்ல, ஆனா இன்னும் அந்த வார்னிங் கிடைச்சதும் இன்னும் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். அது எப்படி நான் காக்கப்படுவேன், எப்படியும் நான் வந்து அவரோடு சஞ்சரிக்கிறவன் அப்படி இல்லை. தேவ எச்சரிப்பை பட்டு, எபிரேயர் 11:7, நோவா தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி, அப்படிதான் பைபிள்ல இருக்கும். அவன் ஏற்கனவே பயபக்தி உள்ளவன் தான், ஆனா அந்த வார்னிங் வந்ததும் இன்னும் அலர்ட் ஆயிட்டான். விட்டுறக்கூடாது. பாருங்க, ஏலிக்கு வார்னிங் வந்துச்சு, ஏலி பிள்ளைகளுக்கு வார்னிங் வந்துச்சு. வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் பைபிள் சொல்லுகிறது, ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டான் இருக்கு. எத்தனை வார்னிங் தெரியுமா, 1-2 வார்னிங் இல்ல, திரும்ப வார்னிங் ஜாஸ்தியா வருதுனாலே அவர் நம்ம மேல வச்ச அன்பு ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். என்னைக்குமே புரிஞ்சு, நம்ம நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த வார்னிங்கை குறித்த ஒரு இது தெரியாது. ஆமே, மார்ச்ல கோவிட் வந்துச்சு, ஆனா ஒரு சத்தியம் தெரியுமா, அதுக்கு முந்தின டிசம்பர்ல இருந்தே கொரோனாவை பத்தி பேசிட்டு இருந்தோம். அது சைனால வந்துச்சு, இங்க எல்லாருக்கும் அது காமெடியா இருந்துச்சு.
சிரிப்பா இருந்துச்சு. அவ்வளவுதான். லாக்டவுன் போட்டாங்க பாருங்க. அதுல நீங்க ரொம்ப கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். அதனாலதான் நீங்க ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல பாருங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு ஆளுக்கு கொரோனா இருக்கும். அதுதான் ஃபிளாஷ் நியூஸா இருக்கும், இந்த தெருவில் இந்த நபருக்கு கொரோனா அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட்ல ரொம்ப எச்சரிக்கையா இருந்தோம் பாருங்க, ஓரளவுக்கு எல்லாரும் தப்பிட்டோம். செகண்ட் கொரோனா வந்ததா எல்லாரும் நம்ம சர்ச்சு தெருவை கொரோனா தெருவுன்னு ஆக்கிட்டாங்க. ஹalleluya. ஹாஸ்பிடல்ல போனா அது எந்த தெரு? சர்ச்சு தெரு. அந்த கொரோனா தெருவா? எல்லாம் ஒரே இழு. ஏன் தெரியுமா? கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் கோவிட்ல மேக்சிமம் எல்லாருக்கும் மாஸ்க் வந்து மூக்கையும் வாயையும் மூடி இருந்து. செகண்ட் கோவிட்ல தாடியை மூடுறதுக்கு மாஸ்க், தாடி நெத்தி, அவ்வளவுதான். ஆமே. சிலர் 2 மாஸ்க் வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல இதுக்கு கீழே. யாராவது வந்தா இப்படி கவர் பண்ணி. அதுவும் போலீஸை பார்த்தா, ஒருத்தர் போலீஸ் வந்துட்டார், மாஸ்க் இல்ல, ஏதோ கடையில வாங்கிட்டு இருந்தாரு, பில்ல எடுத்து மூடிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்த நியூஸ், போய் சொல்லல. கொஞ்சம் அப்படி நிர்விசாரமா சிலர் மாஸ்க திருப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கே டவுட், மூக்கு ஃப்ரண்ட்ல இருக்கா பின்னாடி இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம கொஞ்சம் அந்த அசதியா இருக்கிறோம் பாருங்க, கொஞ்சம் நிர்விசாரமா விடுறோம் பாருங்க, பாதிக்கப்படுறோம். ஆமா, எச்சரிப்பு வாணி வருது. எரிகோவை பிடிக்க போகும்போது கர்த்தர் வான் பண்றாரு, இந்த சாபத்து இடானா ஒன்னையும் தொற்றாது அப்படின்னு. ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கிற கேப்ல ஒருத்தன் தொட்டான். யோசுவா நினைச்சிருப்பார், ஆமா எப்படின்னு அடுத்து நம்ம ஜெயிக்க தான் போறோம். ஆண்டவர் ஃபர்ஸ்டே வான் பண்ணாரு. நம்ம எதுக்கும் கேட்டு பார்ப்போம், ஏதாவது எடுத்தீங்களா? ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் கேட்டு பார்க்கலாம், செக் பண்ணி. ஒன்னும் செக் பண்ணல, ஒன்னும் இல்லை. ஏன்னா வந்து எப்படியும் வாய்ப்பில்லை. ஆண்டவர் ஆல்ரெடி சும்மா வான் பண்ண மாட்டாருங்க ஆண்டவர். அதனாலதான் தாவீது ஜெபிக்கிற பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்ப்பா, இன்னைக்கு நான் உங்க சமூகத்தில் இருக்கிறப்ப, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். என் காலங்கள்ல உங்க கரத்துல இருக்கு, நீங்க பாருங்கப்பா. அப்படி ஏதாவது நாளைக்கு நான் ட்ராக் மாறுறது மாதிரி இருக்குதுன்னா, என்னை நித்திய வழியிலே என்ன ஜபங்க இது, என்ன பிரேயருங்க இது, டெய்லி பண்ணணும் நீங்க இந்த ஜபத்தை. ஆண்டவர் நீங்க பாருங்க, இன்னைக்கு ஓகே கத்தோடைய பந்தி இருக்கு, வந்து உட்காந்துட்டேன், அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எப்படி இருக்க போறேன்னு உங்களுக்கு தான் ஆண்டவரே தெரியும். நீங்க பார்த்து என்ன நித்திய வழியிலே நடத்தும். என்ன பிரேயருங்க இது. நம்ம இன்னைக்கு இருக்கிறத வச்சு நம்ம ஒரு நாளும் மதிப்பிடக்கூடாது. அதனாலதான் நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு ஆண்டவருடைய எச்சரிப்பு. 1 கொரிந்தியர் 10:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அடுத்த வார்த்தை, உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆமா, இப்ப நம்ம சேஃபா தான் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு விட்டுற. பைபிள்ல வார்னிங் மெசேஜஸ் இருக்கு தெரியுமா? அதையும் படிக்கணும், வாக்கு தத்தத்தையும் படிக்கணும். நமக்கு வார்னிங்லாம் அப்படியே திருப்பவும் பாருங்க உடனே. அது ரொம்ப முக்கியம். நமக்கு வாக்கு தத்தமாய் வரணும்னா இந்த வார்னிங் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீ எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு. திடீர்னு ஆண்டவர் சில நேரத்தில் ஏதாவது ஒரு சொப்பனத்தின் மூலம் உணர்த்துவார் பாருங்க. அந்த டைம் நம்ம சும்மா நல்லா தான் இருப்போம். நல்லா இருக்கும்போது இப்படி உங்களுடைய சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினாரு, வீட்டில் ஏதோ சம்திங், அல்லது இப்படி ஒரு வார்த்தை திரும்ப வந்துட்டே இருக்கு, ஏதோ சம்திங். நல்லா இருக்கும்போது உள்ள ஏறாது. ஆனா நம்ம பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃபீல் ஆகும், ஐயோ ஆண்டவர் இப்படி காட்டினாரு, இப்படி உணர்த்தினாரு. பேதுருட்ட சொன்னார்ல, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை மறுதலிக்க போற சொல்லிட்டு சொல்லுவாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அப்போ ஒரு சோதனை இருக்கு, அது எப்படியும் வந்தே தீரும், அப்படி கிடையாது. அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு வார்னிங் கொடுக்கிறார் ஆண்டவர். வந்து இந்த இடத்துல வச்சு அப்படியே வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. ஆமே, இந்த நேரத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். பிசாசானவன்
அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்க. அவன் ஏற்கனவே தூண்டிட்டான், அடுத்து என்ன செய்யணும்னு. தூண்டினதுக்கு அப்புறம் தான் எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுமா? பந்தியில. அப்ப அதன் அர்த்தம் என்ன? பந்தி முடிச்சதான் நான் என்ன செய்ய போறேன்? ஏற்கனவே என்ன பிசாசு தூண்டினானோ அதை செய்ய போறேன். இப்பதான் கர்த்தர் வார்ன் பண்றார். இவ்வளவு வார்னிங் கொடுக்கிறார். நிறைய காரியம் நம்ம செய்யணும்னு தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் போனதும் செய்யறதுக்கு. ஆமா, கர்த்தர் பேசுறார், கர்த்தர் வார்ன் பண்றார். வார்ன் பண்றது மட்டும் இல்ல, 5வது ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன். அவர் அன்பாகவே இருக்கிறார். அதன் அடையாளம் தான் யோவான் 16:26 வாசியுங்கள். யோவான் 13:26 சாரி. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். நல்ல கவனிங்க. இப்படி கொடுத்ததும் யாருக்குமே யூதாஸ் மேல டவுட் வரல. ஏன் வரலன்னா, யூத முறைமையின்படி இந்த துணிக்கைய ரசத்துல அப்படி தோய்த்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, யார் அவருக்கு மிகவும் நெருக்கமான நபரோ அந்த நபருக்கு தான் அதை கொடுப்பாங்க. அப்ப யூதாஸ் குதிகால தூக்க போறான்னு தெரிஞ்சும் அவர் மனசுல யூதாஸுக்கான இடம் குறையவே இல்லை. அந்த அன்பு அப்படி துணிக்கைய தோய்த்து அப்படி கொடுக்கிறார். அந்த துணிக்கைய வாங்கும் போது அவ அதை புரிந்திருக்கணும். ஆண்டவரே, இன்னும் என்னை நேசிக்கிறீர் ஆண்டவரே, என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த ஓர் துரோகினா என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே. துணிக்கைய வாங்கும் போது அவன் அப்படி அர்ப்பணித்திருக்கணும். ஆனா துணிக்கைய வாங்கின பிறகும் ஏற்கனவே சாத்தான் ஒரு காரியத்தை செய்ய என்ன பண்ணியிருக்கிறான்? தூண்டினான். அப்படி தூண்டினதை செய்யறதற்கு அவன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். பாருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 28வது வசனத்தை பாருங்கள். அவர் இப்படி 27 அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போ இந்த இடத்துல இப்ப அவன்கிட்ட தான் அந்த ஆப்ஷன் இருக்கிறது. ஓசியா 14வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன்னு சொல்றார். அந்த நேசத்தை உள்வாங்கினதும் எப்ராஹிம் அடுத்த தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம் தெரியுமா? ஓசியா 14:8, இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று சொல்லுவான். இனி எனக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அவர் நேசம் என் மேல இருக்கு. ஒரு நேசத்தை அறிந்த பிறகும் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து, இன்னைக்கு நிறைய காரியம் ஒருவேளை சிலர் உள்ளத்துல சாத்தான் ஏற்கனவே தூண்டி இருப்பான். இன்னைக்கு ஆராதனை முடிச்சுட்டு போய் இதை பண்ணு, ஆராதனை முடிச்சுட்டு போய் இந்த இடத்துக்கு போ, ஆராதனை முடிச்சுட்டு போய் இதை பாரு. இந்த தூண்டுதலுக்கு பிறகும் கர்த்தருடைய பந்தியில நீங்க அமர்றீங்கன்னா உங்க மேல இருக்கிற அன்பு இன்னும் குறையல. இந்த அன்பை வச்சு அடுத்து நம்ம என்ன டெசிஷன் எடுக்க போறோம்? யூதாசை போல சாத்தானுக்கு இடம் கொடுத்து போக போறோமா? இல்லைன்னா பவுல போல, பவுல் கையில் ஒரு நிருபம் இருக்கு. அந்த நிருபம் சபையை துன்பப்படுத்துறதுக்கான நிருபம். அந்த நிருபத்தை பிடிச்சிட்டு போகும்போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தருடைய சந்திப்பு, அந்த அன்பு அவன் புரிந்து கொண்டதும் அவனுக்கு லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் தள்ளினான். இந்த கேள்வியோடு ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு தேவ சமூகத்திலிருந்து எழும்பி போகும்போது, ஆமென், சாத்தான் தூண்டின காரியத்தை செய்ய போறோமா? இல்ல அந்த காரியம் இனி எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அதை தூக்கி எறிய போறோமா? நம்முடைய முடிவு யூதாசுடைய முடிவா அல்லது பவுலுடைய முடிவா? ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த கர்த்தருடைய பந்தியில் அமரப்போகிற அன்பு சகோதரா சகோதரி,
நாம் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள். அப்படி இருந்தும் அந்த துணிக்கையை தோய்த்து அவர் நம் கையில தருகிறார். அதன் பிறகு நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இனி எனக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தமே கிடையாது, எனக்கு இது சம்பந்தம் தள்ளிப்போம். அப்படி ஒரு டெசிஷன் எடுத்திருந்தா அவருக்கு முன்பதாக அந்த 30 வெள்ளி காசை தூக்கி எறிந்திருப்பான். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்காததுனால தான் அவர் இல்லாத ஆலயத்தில் அவன் தூக்கி எறிந்தான். ஒரு யூஸுமே இல்லை. அவன் நிறைய காரியத்தை, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது, நிறைய காரியத்தை பிசாசு தூண்டி இருப்பான். நீங்க போய் இதை பண்ணணும், அதை பண்ணணும். துணிகரம் வேண்டாம். இந்த அன்பை அசட்டை பண்ணாதிருங்கள். இவ்வளவு தெரிஞ்சும், குதிகால தூக்கம்னு தெரிஞ்சும் அவர் இந்த துணிக்கையை தரதற்கு அவர் விருப்பமா இருக்கிறார் பாருங்க. இல்லைன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுமா? நான் யாருக்கு துணிக்கையை கொடுக்கலையோ அவனு தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுத்து அவனுக்கு கொடுக்காம இருந்திருக்கணும். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனுக்கு தான் கொடுக்கிறார். இந்த அன்பை நாம் என்னவென்று சொல்ல? இந்த அன்பை கனப்படுத்துங்கள், பாவத்துக்கு விலகுங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி. Thank you Jesus, thank you Jesus. எனக்காய் நீர்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். எனக்காய் நீர்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, மனம் வருந்தி. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். இந்த அன்பை நான் அசட்டை பண்ண விரும்பலப்பான்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை, இடது கரத்தை இருதயத்துல வை. அப்பா, நான் பார்த்த யூதாசை விட மோசமா நான். ஆனால் அந்த துணிக்கு துவைத்து முதல்ல என் கையில கொடுக்குறீங்க. எவ்வளவு வான்படுறீங்க. நோவாவை போல எச்சரிப்பை கனப்படுத்தணும். காயினை போல அசட்டை பண்ணிடக்கூடாது. பவுல போல இந்த அன்புக்கு நேரா திரும்பணும். யூதாச போல இருதயத்தை கடினப்படுத்திடக்கூடாது. உதவி செய்யுங்க. இந்த அன்பை கனப்படுத்தணும். அப்பா தகப்பனே, உங்க அன்பை கனப்படுத்தி வாழ கிருபை செய்யுங்கப்பா. எனக்காய் நீர்பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். ஆமென். இனியும் உம்மை வேதனை படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தே, ஆமென். என் சிந்தை செயல்களால் மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். நான் வாழும் நாள், நான் வாழும் நாள் உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம், என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள், நான் வாழும் நாள் ஒரு தீர்மானத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்கள். தேவ அன்பை கனப்படுத்துக இருதயம் நமக்கு உண்டாகட்டும். தேவ அன்பை கனப்படுத்துகிற இருதயம் உண்டாகட்டும். மகிமைக்காகத்தான் இயேசுவே, உம் மகிமைக்காகத்தான்
உம் மகிமைக்காகத்தான் இயேசுவே, உங்க மகிமைக்காகத்தான். இரக்கமுள்ள தேவனே, நீர் எங்களுக்கு செய்ததை நினைவுபடுத்தின தயவுக்காய் நன்றி. அன்பு நிமித்தம் எங்களை அமர வைத்திருக்கிறேன், சுத்திகரித்திருக்கிறேன், எங்களுக்கு கற்று தந்தீர், எங்களை எச்சரித்து இன்னும் அன்பாகவே இருக்கிறேன். இந்த அன்பை கனவீனப்படுத்தின யூதாசாய் அல்ல, இந்த அன்பை கனப்படுத்தின பவுலை போல எங்கள் பாதைகள் சீராகட்டும். உம்முடைய அன்பு மட்டுமே எங்களை நெருக்கி ஏவுகிறதா இருக்கட்டும். பிசாசுக்கு நீ இடம் இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கை ஆகட்டும். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை அப்படியே நடத்துவாராக. எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.